இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
கூட்டம் எக்கால துணி கேட்கும் போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்கால துணி கேட்கும் போது, இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். ஒரு உன்னதமான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. உலகம் எங்கும் ஜபம் ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கிறாங்க. 72 மணி நேரம் ஜபம், 24 மணி நேரம் ஜபம், 7 மணி நேரம் ஜபம், 12 மணி நேரம் ஜபம், ஜாம ஜபம், இரவெல்லாம் ஜபிக்கிற ஜபம். வேதாம கல்லூரி ட்ரூ பைபிள் என்ற ஒரு பைபிள் யூடியூப் சேனலும் இருக்குது. நீங்கள் வீட்டில் போயிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அநேக ஸ்டஃப், அதாவது வேதத்தை குறித்தும் பைபிள் காலேஜுகள் குறித்தும் ஒழுக்கத்தை குறித்தெல்லாம் அதிகமாக ஐயா அவங்க பேசி இருக்கிறாங்க. ட்ரூ பைபிள் யூடியூப் சேனலும் வைத்து நடத்துகிறார்கள். அதனால் அநேக ஊழியம் இருக்குது. வரப்போகிற 30ஆம் தேதி அந்தமானில் ஐயாவோடு கூட சேர்ந்து ஒரு 5 நாள் நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோம். அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபத்திலுங்க. நல்ல கரங்கள் தட்டி இன்னொரு விஷயம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். என்னை அழைத்த அருமையான போதகர் ஐயாவுக்கும் அவருடைய துணைவியார், பிள்ளைகள், உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் ஊழியத்தின் சார்பாகவும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? அவங்கள்ட்ட கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லார் கையிலும் வேத புத்தகம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா வேதம்தான் நமக்கு மனமகிழ்ச்சி. இந்த வேதம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இரண்டாவதாக நம்முடைய கரத்தில் நோட்ஸ் இருக்குதுங்களா? வசனத்தை நோட் பண்ணுவதுக்கு நோட்ஸு கொண்டு வரணும். இனிமேலாவது நீங்கள் என்ன செய்யணும்? 8 மாதம் கொண்டு வரனா கூட 9ஆவது மாதத்தில் என்ன செய்யணும்? கொண்டு வந்து வசனத்தை எழுதணும். அதை உங்களுடைய சிந்தனைகள் சிதறாத இருப்பதற்கு நீங்கள் வசனத்தை, அடுத்த வசனம் என்ன வரப்போகிறது, அடுத்த வசனம் ஆண்டவர் என்னுடைய என்ன பேச போகிறார் என்று நீங்கள் இதை கவனமாக எழுதினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் பேசிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்துக்கும் வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு போதகர் அம்மாவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் எடுக்கணும், எழுதணும், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும். இப்படி தான் நம்ம வாழ்க்கையிலே வளரணும். சபை என்பது ஏதோ நம்ம வந்து போகிறதுக்காக இங்கே வரவில்லை. அல்லேலூயா. சபை நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? வளரணும், அது விருத்தி அடையணும், அது விசாலமாக மாறணும். அல்லேலூயா. பரிசுத்தத்து மேல் இன்னும் பரிசுத்தம். ஏதோ நம்ம பரிசுத்தம் ஆகிட்டு அப்படி இல்லை, இன்னும் பரிசுத்தத்துக்காக நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும். இரண்டாவது, இன்னும் நீதியை செய்து கொண்டே இருக்கணும். சபைக்கு கீழ்ப்படியணும், சபையுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்களுடைய மேய்ப்பர் கீழே தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் மேய்ப்பர் கீழே நீங்கள் அடங்கி கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்டு வாழும் போது தான் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் என்னுடைய வார்த்தையிலே நான் யார், நாம் யார் என்று ஒரு சின்ன தலைப்புக்குள்ளே நாம் உள்ளே போய் அது பிறகு நிலைத்திருப்பது எப்படி, இரண்டாவது நாம் விழுத்திருப்பது எப்படி, மூன்றாவது நாம் ஆயத்தமாக இருப்பது எப்படி. அல்லேலூயா. என்ன சொன்னேன் நான்? நான் யார். அல்லேலூயா. நாம் யார். மூன்றாவதாக
நிலைத்திருப்பது எப்படி, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் எப்படி நிலைத்திருப்பது, எப்படி விடுத்திருப்பது, எப்படி ஆயத்தமாக இருப்பது, இது மூன்றுமே மிக முக்கியமானது. அல்லேலூயா. முதலாவது நாம் வாசிக்கலாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாம் யாரு? பரிசுத்தவான்கள். இயேசு கிறிஸ்துடைய ஒரே தர அவருடைய ரத்தத்தினாலே கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? கழுவி சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தமாக்கி விட்டார். அதான் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நம்மனா இருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளாம் யார் இங்கே உட்காந்துருக்கிறவங்க? பரிசுத்தவான்கள். ஒரு அசுத்தத்தை கூட நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அசுத்தமான காரியங்களுக்காக, அநேயமான காரியங்களுக்காக எதையும் நம்ம செய்யக்கூடாது. பரிசுத்தத்திலே வளரணும். என்னைக்கு நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டீர்களோ, ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டீர்களோ, ஆண்டுடைய திருவிருந்தலுக்காக நீங்கள் கை வைக்கிறீர்களோ, அப்போத்திலேருந்து நீங்கள் யாராக இருக்கிறீங்க? பரிசுத்தமானா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். அங்கே 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நீங்கள் தான் யாரு? ஆவி. பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்குள்ள பரிசுத்தாய் வந்து விட்டார். நீங்கள் எல்லாம் ஆலயமா இருக்கிறீங்க. இப்போ நீங்களாம் யாரா இருக்கிறீங்க? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசிக்கலாம். அங்கே 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. அப்போ ஆலயம்னா எப்படி? ஒரு ஆலயத்தில் ஒருத்தர் ஆலயத்துக்கு வந்து அவங்களுக்கு என்ன உண்டாகுது? சமாதானம் உண்டாகணும், சந்தோஷம் உண்டாகணும், மனமகிழ்ச்சி உண்டாகணும், பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகணும். அப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கிறது போல நீங்களே நடமாட ஆலயமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்தால் அவங்க சமாதானம், நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு சமாதானம் உண்டாகணும், நீங்கள் பேசும்போது ஒரு நிம்மதி உண்டாகணும், நீங்கள் பேசும்போது விடுதலை உண்டாகணும். அப்போ நீங்கள் ஒரு ஆலயம் ஆண்டு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு வசந்த வாசனை 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். நம்மளாம் யாரு? நீதிமான்கள். அல்லேலூயா. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே நீதிமான்கள். நான் வந்து அநீதிமான் ஒரு நாளை நினைக்கக்கூடாது. ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவளாக இருந்தீர்கள் அப்படின்னா நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எப்படி இருந்தோம்? திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அப்போ நம்ம 10ஆம் வசனத்தில் இப்படிலாம் இருந்தோம் நம்ம ஒரு காலத்தில், புரியுங்களா? ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? 11ல் ஆவினாலையும் அவருடைய நாமத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் நமக்கு எப்பவுமே நம்ம உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கணும். நான் நீதிமான். அநீதிக்கு ஒரு நாள் நான் என்ன பண்ண மாட்டேன்? பொய்க்கு இடம் கொடுக்க மாட்டேன், அசுத்தத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் நீதிமான். நீங்கள் இன்றைக்கி வாசித்தீங்க சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில், அதில் பார்த்தீங்கன்னா 3 முறை நீதிமான் 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 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் வாருங்க, எந்தெந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னார்? 34:17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீதிமான்கள் கூப்பிடும்போது பாருங்க, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நம்ம ஒரு முறை கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு? கர்த்தர் கேட்டு அவர்களை என்ன செய்யறாரு? அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களையும் நம்ம நீக்கி விடுகிறார். அடுத்து எங்க எழுதப்பட்டிருக்கு? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். பாருங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். பாருங்க, கர்த்தர் என்ன செய்வாரு? அதன்படி எல்லாவற்றையும் என்ன பண்ணிவிடுவாரு? விடுவிப்பாரு, மீட்டுக் கொள்வாரு. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது எங்க? தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். தீமை துன்மார்க்கனை கொல்லும், ஆனால் நீதிமானை பகைக்கிறவர்கள் எல்லாம் என்ன ஆயிடுவாங்க? குற்றவாளியாக. அப்போ நம்மளாம் யாரு? நீதிமானா இல்லையா?
சொல்லுங்க. இன்னொரு இடத்துல கூட அதிலேயே பரிசுத்தவான் குறித்து நம்மளை பற்றி எழுதியிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்படி ஒரு வசனம் வருகிறதுனால நம்ம கவனமாக கேட்கணும். வசனத்தை நல்லா கவனமாக கேட்டு எழுதணும். நம்ம யாருன்னு நமக்கு முதல் தெரியணும். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தவான்னா நம்ம வாயில ஒரு நாள் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். பாருங்க என்ன சொல்றாரு ஆண்டவரே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு என்ன பண்ணுங்க, பயந்திருங்கள். பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை, குறைவில்லை. குறைவில்லை. எதிலேயும் குறைபட மாட்டீங்க. நீங்க எதெல்லாம் செய்ய விரும்புறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம பரிசுத்தவான், நீதிமான், தேவனுடைய ஆலயம், இன்னும் நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னொரு பல வசனத்தை நம்ம பார்க்குறாங்க. சங்கீதம் 37:23 வாசிக்கிறோம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அப்ப என்ன பண்ணாரு, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருப்பார். நம்மளாம் யாரு, நல்ல மனுஷன். நம்மளை பார்த்து யாராவது என்ன சொல்லணும், இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா? அப்படி சொல்ற மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீ நீதிமானா ஆயிட்டே, பரிசுத்தவனா ஆயிட்டே, ஆலயமா ஆயிட்டே, தேவனுக்கு பயந்தவனாக இருக்கிற, இப்படிலாம் நீங்கள் மனசில் இருந்தால் தான் நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அல்லையா? தப்பான காரியம் நமக்குள்ள வரவே வராது. புரியுங்க? நம்ம யாருன்னு நமக்கு தெரியாது ஓடின்னு இருக்கக்கூடாது, இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது. ஏன்னா ஆண்டோடைய வருகை எப்போ இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியில் என்னென்ன நடக்க போகுது என்று மத்தேயு 24 7 அடையாளங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்கிறார், அக்கிரமம் நிரம்பி கெடுக்கிறதுனால அன்பு தணிந்து போய்விடும். அதனால் இன்றைக்கி அன்பு செலுத்துவதற்கு டைம் இல்லை, நேரம் இல்லை. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும், நீதி உள்ளவர்கள் இன்னும் நீதி செய்யணும், சபையை சார்ந்து வாழணும். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை சார்ந்து இந்த தோட்டத்தில் நீங்கள் ஒரு மரமாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஒலிய மரமாக இருக்கலாம், ஒரு திராட்சை செடியாக இருக்கலாம், கனியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பனைமரமாக இருக்கலாம், நீங்கள் லீபோனை போல் ஒரு மரமாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களை இங்கே வைத்திருக்கிறதுக்கு நோக்கம் என்ன, இங்கே தான் நீங்கள் ஜீவ ஊற்றாக இருக்க முடியும். புரியுங்களா? இன்றைக்கி நம்ம தேவையில்லாத இடத்துலாம் ஓடி போய் நம்முடைய நேரங்களை வேஸ்ட் பண்ணிடுறோம். புரியுங்களா? உங்களுடைய தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு அண்ணாலே போல் நீங்கள் ஜெபம் பண்ணணும், கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும், இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. உன்னுடைய தேவைகளை கர்த்தர் உடனே என்ன பண்ணுவார், சந்திப்பார். நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல. புரியுங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனை ஆண்டு கொடுத்திருக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை. எபிரேயர் 13 7 தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு, உங்களுடைய மேய்ப்பர் உங்களுக்கு வசனத்தை என்ன பண்றாரு, தேவ வசனத்தை போதிக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதை என்ன பண்ணணும், நினைத்து. அவரை என்ன பண்ண, அந்த வசனத்தை நினைத்து, அவர் என்ன சொன்னாரோ அதை நீங்கள் நினைத்து. அப்போ எங்கே நினைக்கணும், இருதயத்தில் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை என்ன பண்ணணும், நன்றாய் சிந்திக்கணும். புரியுங்களா? எப்படி உங்கள் மேய்ப்பர் அம்மா என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய இந்த ஆலயம் உருவாங்கிறதுக்கு எப்படி காரணம், கர்த்தர் அவரை கொண்டு இப்படி செய்கிறாரு அப்படின்னா அதை தான் அவரை பின்பற்று. அப்படி எப்படி பின்பற்று, அவர்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய மேய்ப்பருடைய விசுவாசம் என்ன பண்ணணும், பின்பற்றுங்கள். இயேசு சொல்கிறாரு, என்னை பின்பற்ற சொல்ல, ஆனால் உங்கள் மேய்ப்பருடைய விசுவாசத்தை பின்பற்று. ஒரு 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 பிள்ளைக்கு எத்தனை தகப்பன் இருப்பாங்க, ஒரு தகப்பன் தான் இருப்பாங்க. ஊரெல்லாம் தகப்பன் இருக்க முடியுமா, முடியாது. அதே போல் உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு, அவர் ஒரு கண்காணியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சட்டத்திட்டங்கள் அவர் சொல்லுவதை நீங்கள் கேட்டு நடந்தாவே உங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே என்ன பண்ணாது, தடையாக இருக்காது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவருக்கு மேலே யார் இருக்கிறது, இயேசு இருக்கிறாரு. இயேசுக்கு மேலே பிதா இருக்கிறாரு. அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் மேய்ப்பருக்குள் யார் இருக்கிறது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு, அவருக்குள்ளே இருந்து தான் இந்த சபையை நடத்த முடியும். சும்மாலாம் சபையை நடத்தவே முடியாது. புரியுங்களா? அப்போது பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவருக்கு ஆண்டவர் என்ன பண்ண, மேய்ப்பன் என்ற ஒரு தலைமையை ஆண்டு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவர் கீழே இந்த மந்தைகளை என்ன பண்ணியிருக்கணும்,
இந்த மந்தைகள் அப்படியே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழையணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அவருடைய விசுவாசத்தை பின்பற்றணும், அவர் போதிக்கிறதை பின்பற்றணும், அவர் போதித்ததை சிந்திக்கணும், நினைவு கூறணும். அல்லேலூயா. அதே 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய். என்ன செய்திருக்கிறாரு? உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணியாச்சு. அல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும் குழந்தை பிறந்ததுலேருந்து, அதாவது ஞானஸ்தானம் எடுத்த நாட்களிலிருந்து அடக்க ஆராதனை வரைக்கும் என்ன செய்யணும்? அவர் ஒரு அடக்க ஆராதனை பண்ணனா யார் வருவாங்க? உங்கள் மேய்ப்பர் வரணும். ஒரு குழந்தையா நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது யார் வரணும்? மேய்ப்பர் தான் வரணும். நடுவில் நடக்கிற அத்தனை காரியங்களையும் அவர் தான் பார்க்கணும். அதுக்கு ஒரு உத்தரவாதம் பண்ணியாச்சு, ஆண்டவர் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் நீங்கள் தான்ப்பா பார்க்கணும். புரியுங்களே? எனக்கு அவர் இருக்கிறா இவருக்கெல்லாம் இல்லை. 5 விதமான ஊழியங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய ஊழியம் இந்த மேய்ப்பன் ஊழியம் தான். புரியுங்களா? எல்லா வேலையும் செய்திடலாம். ஆனால் மேய்ப்பரை ஒரு ஆடுகளை தன் மனசில் வச்சு அடிக்கடிக்கு துக்கப்படுவார். நீங்கள் ஆலயத்துக்கு லேட்டாக வந்தால் அவருடைய உள்ள உடஞ்சிடும். உங்களுடைய நீங்கள் வராது போனால் அவருடைய உள்ள உடையும். அல்லேலூயா. நீங்கள் வசனத்தை எடுக்கலாம், அவர் உள்ள உடையும். ஏன்னா இவ்வளோ பெரிய மந்தைகளை கொண்டு போய் எங்கே சேர்க்கணும்? பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கணும். புரியுங்களா? பரலோகத்தில் இந்த சபை பெயர் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இடத்துல ஐயாவுடைய பேர் இருக்கும், துணைவார் பேர் இருக்கும், உங்கள் யாவுடைய பேர் அந்த புஸ்தகத்தில் இருக்கும். இந்த சபையை கண்ட்ரோல் பண்ணுறது புரியுதுங்களா? முழு பரலோகத்திலேருந்து தேவதூதர் ஏறுதுவாக இருப்பாங்க எப்பவுமே. புரியுங்களா? இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. உங்கள் ஆவியின் கண்ணை திறந்து கொடுங்க ஆண்டுன்னு சொன்னோன்னா இன்றைக்கி நீங்கள் எத்தனை தூதர்கள் இங்கே நின்றுருப்பாங்க தெரியுங்களா? தெரியாது நமக்கு. ஆனால் தூதர்கள் ஒவ்வொருக்கும் ஒரு தூதர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் வரும்போது போகும்போதெல்லாம் அந்த தூதர் என்ன பண்ணுவாங்க? உங்களோட வருவாங்க போவாங்க. அல்லேலூயா. அதனால சொல்கிறேன், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் அவங்க என்ன செய்கிறாங்க? 1 மணிக்கூட எழுந்து ஜபிக்கிறாங்க, விடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எதுக்கு விடுத்திருக்கிறாங்க? மந்தையில் இருக்கிற ஆடு எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, திசை திரும்பி எங்கே போயிடக்கூடாது. புரியுங்களா? அதனால தான் நமக்கு ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாளிலே நம்ம என்ன செய்யணும்? இந்த நாள் முழுதுமாக கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தணும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, என்ன சொல்ற பாருங்க, அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கீழ்ப்படியணும், அப்புறம் அடங்கி இருக்கணும். புரியுங்களா? ஒரு மேய்ப்பருக்கு ஏன் கீழ்ப்படியணும்? ஏன் கீழ்ப்படினா அவரை கர்த்தர் இந்த சபையில் தெரியுங்களா முத்திரை போட்டு ஆண்டவனா பண்ணியிருக்கிறாரு, கண்காணியாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு, உங்களுடைய கஷ்டத்திலையும் துக்கத்திலையும் வேதனையிலும் சஞ்சலத்திலையும் உங்களோட இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? ஆடுகள் தான் குட்டி போடும். ஆடுகள் என்ன செய்யும்? குட்டி போடும். நான் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறேன். எத்தனை பேர் ஆதாயப்படுத்துறீங்க? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அழியில் சொல்லுங்கள் பார்க்கலாம். என் கூட வரும்போதெல்லாம் ஒரு ஆத்மாவை கொண்டு வரேன். யாருமே இல்லை. அல்லேலூயா. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவது உங்கள் மூலமாக நானும் உங்கள் மூலமாக வரணும் சபைக்கு. எப்பவுமே உங்களுடைய மனதில் என்ன இருக்குன்னா, என்னோட ஒரு ஆத்மாவை நான் கொண்டு வரணும். அல்லேலூயா. நீங்கள் சாட்சியாக ஜீவிக்கணும், இடரலாத வாழ்க்கை வாழணும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. பேச்சில், சொல்லில், வார்த்தையில் எல்லாவற்றையும் நீங்கள் சாட்சியாக இருக்கணும். 2வது, உங்கள் குடும்பத்தில் நீ சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லணும். புரியுதுங்களா? உங்கள் மாமியார் சொல்லணும், என் மருமக பரிசுத்தவாள், நீதிமான்னு சொல்லணும். எத்தனை பேர் அதுமாதிரி சொல்கிறாங்க? உங்கள் மாமியார் எனக்கு, உங்கள் மாமியார் என்னை பரிசுத்தவான்கள் இல்லை, என்னை நீதிமான், உத்தமை அப்படின்னு எத்தனை பேர் சொல்லி அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல வைக்கணும். அல்லேலூயா. சாட்சியாக வாழ்வது மிக அவசியம். புரியுங்களா? நமக்குள்ள ஆவியான இருக்கிறாரு இல்லையா? அதனால் சாட்சி மிக குடும்பத்தில். அப்புறம் பொதுவான வாழ்க்கையில் சாட்சியாக இருக்கணும். நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. நாங்கள் வேலை செய்த இடத்துல என்னை கடவுள்னு கூப்பிடுவாங்க. எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க? கடவுள் என்ற வார்த்தை நான் இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்லுவேன். நான் ஒரு மனுஷன்தாம்மா அப்படின்னா, இல்லைங்க, நீங்கள் அவரை போலேயே பேசுகிறீங்க, அவரை போலேயே என்ன பண்ணுறீங்க, எங்ககிட்ட பழக்கிறீங்க அப்படின்வாங்க.
வேலை செய்கிறதுலையும் நம்ம எப்படி இருக்கணும்? யோசேப்பு ஒரு இடத்துல வேலை செய்தார். எப்படி இருந்தார்? ஒரு வீட்டில் அவர் வேலைக்காரனாக வேலை செய்தார். புரியுங்களா? அந்த வீட்டில் அவர் எப்படி இருந்தாரா? உண்மை உள்ளனாக இருந்தார், உத்தமனாக இருந்தார், நீதிமனாக இருந்தார். அல்லேலூயா. பாவத்துக்கு அந்த வீட்டில் இடம் இருந்தது. ஆனால் அந்த வீட்டை பாவம் இல்லாத அவர் என்ன பண்ணார்? பரிசுத்தமாக தன்னை காத்துக்கினார். அல்லேலூயா. அந்த வீட்டில் அவர் வேலை செய்யும் போது எப்படி இருந்தார்? வேலை செய்யும் போது தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். அல்லேலூயா. அவர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த வீடு என்ன ஆயிடுச்சு? ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே வேலை செய்கிறீங்கன்னா அந்த கம்பெனி மூடக்கூடாது. புரியுங்களா? உங்கள் நிமித்தம் அந்த கம்பெனி என்ன செய்யணும்? அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படணும். அந்த கம்பெனிக்காக நீ செபிக்கணும். அந்த மேனேஜர் ரட்சிக்கப்படுவதற்காக செபிக்கணும். அந்த கம்பெனியில் எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேர் கேட்டில் நுழையிறாங்க, எத்தனை பேர் வராங்களோ எத்தனை பேர் போகிறாங்களோ அத்தனை பேருக்கு என்ன செய்யணும்? உங்கள் சாப்பாடு டைமில் ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபித்தீங்கன்னா அந்த கம்பெனியில் நிறைய ஆத்துமாக்கள் சபை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் செய்கிறது. புரியுங்களா? இப்படி தான் என்ன சபை வளரும். ஒரு சபை வளர்ச்சிக்கு ஒரு மேய்ப்பன் மட்டும் இல்லை, மேய்ப்பன் கீழே இருக்கிற விசுவாசிகள், அல்லேலூயா, மந்தைகள். அதனால தான் பக்காவாக நீங்கள் சீசராக ஆகணும். புரியுங்களா? சீசர்த்த கோர்ஸு உங்களுக்கு ஐயா சொல்வார், சீக்கிரமாக நடத்தப்படும். எல்லாமே சீசனாக இருக்கணும், எல்லாமே ஜெபிக்கிற ஜாமக்காரனாக இருக்கணும், எல்லாருமே ஒரு நல்ல போர் சேவகன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. 8 மணி நேரம் நீங்கள் வேலை செய்யுங்க. உங்கள் 8 மணி நேரம் நீங்கள் படுத்து நல்லா தூங்குங்க. ஆனால் ஒரு 4 மணி நேரம் உங்கள் குடும்பத்தை பாருங்கள். ஆனால் ஒரு 4 மணி நேரம் உங்கள் மேய்ப்பினோடு இணைந்து ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. தோல் கொடுத்தாதான் ஊழியம் வளரும். இந்த பகுதியில் ரட்சிக்கப்படாத, இந்த சபையில் சேர்க்கப்படாத ஆடுகள் எத்தனை சிதறி கிடக்கிறது. அந்த ஆத்மாக்கெல்லாம் சபையில் கொண்டு வருவதற்கு நீங்கள் அதை செய்யணும். அதான் சொல்கிறார் பாருங்கள், அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. அப்போ அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் மேய்ப்பருக்கு கீழ்ப்படியதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிலோ வெயிட் வந்து குறையாது. புரியுங்களா? உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நன்மையே நின்று விடாது. உங்கள் மேய்ப்பருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது அத்தனை ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்து விழும். அல்லேலூயா. வேதத்தில் அப்படி தான் எழுதியிருக்கிறார் ஆண்டவர். புரியுங்களா? உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அது மட்டுமல்ல, இந்த நாளில் நம்ம 3 தலைப்பில் நான் சொன்னேன் உங்களுக்கு. 1, நாம் நிலைத்திருக்க வேண்டும். 2, விழித்திருக்க வேண்டும். 3வது ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எங்கெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசி. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அல்லேலூயா. நீங்கள் இயேசுக்குள்ளே போகணும், இயேசுடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் போகணும். 2த்திலையும் நிலைத்து இருக்கணும். 1 இயேசு உங்களோட இருக்கணும், 2வது இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் எதெல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு ஒவ்வொன்றாய் கொடுப்பார். அல்லேலூயா. அதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில், அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அல்லேலூயா. தேவையானது ஒன்றே. அது என்னது? தேவையானது ஒன்றே. அதான் தேவனுடைய பாதம். நீங்கள் தேவ பாதத்தில் உட்காரணும். ஒரு நாளைக்கு ஒரு விசுவாசி 2 ஹவர் 40 நிமிஷம் உட்காரணும். அல்லேலூயா. எத்தனை நிமிஷம்? 2 ஹவர் 40 நிமிஷம் உட்கார்ந்து என்ன செய்யணும்? அவருடைய பாதத்தில் மரியாதை போல உட்கார்ந்து என்ன செய்யணும்? அவர் என்ன சொல்லுகிறார் இந்த வேதத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? கருத்தாய் அதை வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? கருத்தாக வாசிக்கணும். அந்த வசனத்தை விளங்கி கொள்ள வேண்டும். அது என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்னு. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசித்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு 365 அதிகாரத்தை வாசிக்கலாம். அப்போ 3 வருஷத்தில் ஒரு முழு பைபிளை முடிக்கலாம்.
அந்த முழு பைபிளை நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு முழுமையான ஒரு ஆசீர்வாதம் உங்களை வந்து உன்னை வந்து நேரிடுகிறது. அல்லேலூயா. அது உன்னிட்டு கிட்டி சேர்கிறது. அப்போ இந்த முழு பைபிளை எடுத்து மரியாதை போல உட்கார வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு மனுஷன் கூட நாம் பார்க்க போகிறோம். அங்கே சொல்லப்பட்டது பாருங்க, அப்போஸ்தலர் 22:3. நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பாருங்க, கமாலின் பாதத்து அருகே வளர்ந்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? கமாலின் பாதத்துக்கு கீழே உட்கார்றாரு. அல்லேலூயா. அந்த காலகட்டத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுலுடைய தகப்பன் வந்து ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவன். அல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? தன் பிள்ளைகளுக்கு எப்படி வேதத்தை கற்றுக் கொடுக்கணும்னா, அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போனது கிடையாது, காலேஜுக்கு போனது கிடையாது. அல்லேலூயா. புரியுங்களா? காலேஜ் இருக்கிற லட்சரே எங்கே வந்துடுவார்? வீட்டுக்கு வந்து கற்று தருவார். அது மாதிரி நீங்கள் கமாலின் பாதம் அருகே உட்காந்து சத்தியத்தை என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆவியானவர் தான் கமாலியனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை நல்லா கற்று தேரணும். அது தேரும் போது என்ன நடக்குது அங்கே பாருங்க, சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 37ஆம் அதிகாரத்தில் 31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவனுடைய தேவன், நம்முடைய தேவனுடைய அருளிய வேதம் எங்க இருக்கணும்? இருதயத்தில். அவன் இருதயத்தில், உங்களுடைய இருதயத்தில் இந்த வேதம் இருக்கணும். வேதனை என்ன? 66 புஸ்தகம். எத்தனை புஸ்தகம்? 66 புஸ்தகம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கணும் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசைக்குவதில்லை. அல்லேலூயா. நீ எங்கே தடுமாறவே மாட்டேன். புரியுங்களா? ஒரு கஷ்டம் வருதுன்னா ஏன் வருதுன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவேன். உன் கையில் ஒரு சின்ன அடிப்படுதுன்னா இது ஏன் அடிப்படுது, அந்த சின்னதுலேயே நீ என்ன பண்ணுவேன்? ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பிடுவேன். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியம் உன்னிடத்தை நோக்கி வரும்போது இப்படி ஏன் நடக்குது குடும்பத்தில், இந்த காரியம் ஏன் வருது அப்படின்ட்டு இந்த இருதயத்தில் உங்களுடைய வசனம் இருக்கணும். தேவனுடைய வசனம் எங்கே இருக்கணும்? உங்கள் இருதயத்தில் இருக்கணும். புரியுங்களா? இந்த இருதயத்துக்குள்ளே இந்த வசனம் தானாக வராது. இதை எடுத்து என்ன செய்திருக்கணும்? அனுதினம் நீங்கள் தேடி வாசித்திருக்கணும். ஏசாயா 34:16 படி கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்கணும். அல்லேலூயா. அப்படின்னு யார் சொன்னது? பிதா சொல்லியிருக்கிறாரு. என் பிதா சொன்னதை நான் அப்படியே கீழ்ப்படியணும்னு சொல்லி பிதாவுக்கு கீழ்ப்படியணும். புரியுங்களா? அப்போ இந்த வேதத்தை எடுத்து என்ன செய்யணும்? தேடி வாசிக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். சும்மாலாம் அர்ப்பணிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கு சும்மா வந்து ஞானஸ்தானம் எடுத்து டக்குன்னு பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. யூதாஸ் கூட ஞானஸ்தானம் எடுத்தார். அனானியா சப்பரோடு எடுத்தாங்க. போனாங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு போகலை. ஏன் போகலை? வசனம் வரும்போது அதை கேட்டு இருதயத்தில் வைக்கலை யூதாஸ். அவர் வெறும் பண ஆசை மட்டும் என்ன பண்ணிட்டாரு? தன் இருதயத்தில் வைத்ததுனால தான், இருதயத்தில் வைத்ததை பிசாசு அந்த பண ஆசை தூண்டிக்கினே இருந்தான். தூண்டும் போது அவனை செய்தான், ஆண்டவரை காட்டி கொடுக்குற நிலைமை ஆயிடுச்சு. ஆண்டவரை காட்டி கொடுக்குற நிலைமையில் இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடியே யார் மரிச்சிருந்தது? யூதாஸ் மரிச்சிட்டான். யோசித்து பாருங்கள். கொஞ்சம் நேரம் அவன் தாமதித்தாலும் அவனுக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். இயேசு ரத்தம் சிந்தத்துக்கு முன்னாடியே யூதாஸ் மரிச்சிட்டான். 3 வருஷம் சபையில் உட்காந்து இயேசு கூடவே என்ன பண்ணிட்டான்? வசனத்தை கேட்டுன்னு வந்தான். ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் கேட்டான். ஆண்டவர் செய்த அத்தனை அற்புதங்களும் 66 அற்புதம் செய்திருக்கிறார் இயேசு. எத்தனை அற்புதம்? அதே மார்க்கு லூக்கா யாவும் அல்ல, இந்த 89 அதிகாரத்துக்குள்ளே 66 அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். இந்த 66 அற்புதங்களை யார் பார்த்தது? யூதாஸ் பார்த்தான். ஒரு அற்புதம் கூட அவனை மனந்திரும்பல் கொண்டு வரல பாருங்க. புரியுங்களா? ஏன் அப்படின்னா அவனுடைய இருதயம் பண ஆசையினால் நிரப்பப்பட்டிருந்தது. எப்போ பார்த்தாலும் உலகத்தை குறித்தே யோசித்து இருந்தான். இயேசு பக்கத்தில் இருந்தாலும் அவன் உலகத்தை குறித்து யோசித்ததுனால்தான் பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான். ஃபஸ்ட்டு பிசாசு சர்பத்துக்குள்ளே புகுந்தான். 2வது யூதாசுக்குள்ளே புகுந்தான். 3வது பேதருக்குள்ளே புகுந்தான். அல்லேலூயா. ஒருத்தருக்குள்ளே பிசாசு உள்ளே போயிட்டு பிறகு அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுக்குள்ளே பிசாசு பூந்தான மறுபடியும் அவன் திரும்பத்துக்கு அவ்வளோ கஷ்டம். புரியுங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசு பூந்துருக்கிறான் பாரு, அவனை வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளே பிசாசு பூந்துட்டாலும் அவனை மறுபடியும் திருப்புவதுக்கு அவ்வளோ கடினம். ஏன் அப்படின்னா அவனுடைய சுபாவத்துக்குள்ளே அது என்ன பண்ணியிருக்குது? போய் படுத்துக்குச்சு.
புரியுங்களா? நாங்கள் 21 மணி நேரம் ஜெபம் நடத்துவோம். அதில் ஒரு லேடிஸ்க்கு கிட்டத்தட்ட 66 பிசாசு இருந்தது. எத்தனை? 60,000 பிசாசு. அதாவது ஒரு லேகின்றது 6,000, 60,000 பிசாசு இருந்தது. எத்தனை ஆயிரம்? 60,000 பிசாசு இருந்தது. அது எங்கே இருந்ததுன்னா திருமுல்வாயில் தான் இருந்தது அந்த அம்மா. அல்லேலூயா. திருமுல்வாயில் வந்து நாங்கள் நைட்டில் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி ஜெபம் பண்ணும் போது ஒரு பக்கெட்டி ஃபுல்லாக நுரைத்தள்ளும். அப்படி வாயிலேருந்து கையை மேலே வச்சு ஜெபம் பண்ணால் அப்படியே நுரைத்தள்ளும். யோசித்து பாருங்கள். ஆனால் பிசாசு போகாது. அப்புறம் 21 ஹவர்ஸ் ப்ரேயர் நாங்கள் வச்சு நடத்தி கொண்டிருக்கும் போது தான் அந்த ஜெபத்துக்குள்ளே வந்து அதில் வந்து என்ன பண்ணிச்சாது, தொடர்ந்து 21 மணி நேரம் தூங்காமல் அவங்கள அங்கே உட்கார வச்சதுனால தான் அது ஆடினே இருந்தது. அக்னி இறங்க 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 கட்டுத்தானே என்ன பண்ணிச்சு, தானாகவே அந்த பாத்திரத்தில் அக்னி நிரம்பும் போது, அது சூடாகும் போது அதுக்குள்ள ஆவி தானவே வெளியே வந்துடும். அதனால தான் இரவெல்லாம் செபிக்கணும். நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா உடனே உலகத்தை தேடி ஓடக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போ கஷ்டத்துக்கு இடம் எங்கன்னா தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகத்துக்கு வந்துடணும். புரியுங்களா? ஐயோ நான் எனக்கு வந்து எல்லா ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும். அதுலேருந்து விடுவிக்கப்படுறதுக்கு ஒரே வழி என்னன்னா தேவனுடைய ஆலயத்தில் வந்து என்ன செய்யணும், தேவனுடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கணும். அப்போ உன்னை ஆண்டவர் சுத்திகரிப்பார், உன்னை பரிசுத்தமாக்குவார். யூதாசுடைய நிலைமை எப்படி நாம் பார்க்குறோம். அனனியா சப்பீராளுடைய நிலைமை பாருங்கள். புரியுங்களா? நேற்று வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, காணியாச்சு விற்று பணத்தை வச்சுருந்தாங்க. ஆனால் இரவோடு பிசாசு தூண்டி விட்டுட்டான். நீ என்ன பண்ணு, நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதில் கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, எடுத்து வச்சுக்கோ. பிசாசு வஞ்சித்துட்டானா அந்த அம்மா முதல் அந்த ஐயா வராங்க. ஃபஸ்ட்டு ஆராதனையில் யார் வர்றது? ஃபஸ்ட்டு ஆராதனையில் அனானியா வராரு, உள்ளே வராரு. அவர் மறித்து அடக்கம் பண்ணி கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. யாருக்கு தெரியல? மனைவி தெரியல. 3 மணி நேரம் கரெக்டாக ஆராதனை முடிஞ்சு அதிலே போட்டிருக்கோம் 3 மணி நேரம்னு. ஃபஸ்ட்டு ஆராதனை முடிஞ்சு செகண்ட் ஆராதனை யார் வர்றது? இது மாதிரி ஃபஸ்ட் ஆராதனை செகண்ட் ஆராதனை பார்த்தீங்கன்னா கணவன் ஃபஸ்ட் ஆராதனை வருவாங்க, மனைவி 2வது நாள் வருவாங்க, 3வது நாள் பிள்ளைங்க வருவாங்க. இவங்க தப்பு செய்யறது அவங்களுக்கு தெரியாது. புரியுங்களா? அலோன்ஸ் பண்ணும் போது அலோன்ஸ் கேட்கல அவங்க. அனனியா சப்பீராலாம் என்ன சொன்னாங்க, ஆண்டவர் சொன்னார், பேதுரு சொன்னார், நீங்கள் விற்று வந்து கொண்டு வந்து அப்படியே சபையில் கொடுங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே லெவலாக என்ன பண்ண, ஒரு மனதோடு எடுத்துக்கொள்ள போகிறோம். அப்படி தான் சொன்னார். பேதுரு எடுத்துக்கணும்னு சொல்லலையாங்க. அல்லேலூயா. அப்படியே பிரித்து கொடுக்கப்படும். ஒருத்தர் 100 ரூபா கொடுத்துருக்கலாம், ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்துருக்கலாம், ஒருத்தர் 500 ரூபா கொடுத்துருக்கலாம். எல்லாரும் சமமாக பிரித்து எடுக்கிறது தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிசாசு வஞ்சித்துட்டாங்க. லோத்து மனைவி எடுத்துங்க. ஆண்டவர் சொன்ன, நீ திரும்பி பார்க்காதே சொன்னார் இல்லைங்களா? தூதன் தெளிவாக சொன்னார், நீங்கள் திரும்பி மட்டும் பார்க்காதீங்க, ஓடிக்கொண்டே இருங்கண்ணா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி எதுக்கு பார்த்தாங்க, ஐயோ என் சொத்தெல்லாம் அங்கே வச்சுட்டு வந்தேனே அப்படின்னு நினச்சிட்டாங்க. சொத்து அங்கே இருக்கனால உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் போகும். அப்போ உங்களுடைய சொத்து வந்து வீட்டில் இருக்கவே கூடாது. நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது உங்கள் சொத்து உங்ககிட்ட இருக்கவே கூடாது. அல்லேலூயா. எது இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் வச்சிடணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், 3ஆவதாக அங்கே பார்க்கும்போது சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி. இன்னைக்கு பாவம் ஏன் செய்யறாங்கன்னு சொல்லுங்க. அவருடைய வாக்கு, வார்த்தைகள், வசனங்கள் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இல்லை என்றால், 9ஆம் வசனோட நீங்க வாசித்து பாருங்க. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. வசனம் தான் நம்மளை என்ன செய்யும், நம்மளை காத்துக்கொள்ளும், நம்மளை பரிசுத்தப்படுத்தும், நமக்கு அது வழிகாட்டும். அதை தான் என்னுடைய வசனங்கள் உன் காலுக்கு தீபமா இருக்கிறது தாவீது எழுதுறாரு. ஆனா யோபு எப்படி எழுதுறாரு தெரியுமா, அவருடைய வசனம் என் தலைக்கு தீபமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்றாரு, நீதிமொழிகள் சாலமோன், வசனங்கள் எனக்கு என் இருதயத்தில் என்ன பண்ணுது, தீபமா இருக்கிறது. காலுக்கு தீபம் இருக்கணும் வசனம், தலைக்கு தீபமா இருக்கணும், இருதயத்தில் தீபமா இருக்கணும். அல்லேலூயா. இப்போ வசனம் எப்பவுமே எரியக்கூடிய வல்லமை உடையது. புரியுங்களா? பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வார்த்தைகள் பாலாக இருந்தது. நான் எப்படி இருந்தது, பாலாக இருந்தது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அந்த பாலான அந்த வார்த்தை தயிராக மாறுகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர்ந்து அந்த வார்த்தை தயிர் அது நெய்யாக மாறி எரிய சக்தியாக மாறிடுச்சு. இன்னைக்கு ஆவியன் நமக்குள்ளே வந்துட்டாரு, வசனத்துக்குள்ள ஆவியன் இருக்கிறாரு. அந்த வசனம் உங்களுக்கு இருதயத்தில் போகும்போது கொழுந்து விட்டு எரியவில்லையா?
லூக்கா 24:32 வாசிக்கும் போது, அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேதிய வாக்கியங்களை நமக்கு விளக்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, அல்லேலூயா, வசனத்தை விளக்கி காட்டும் போது என்ன உண்டாகுது? விளக்கி காட்டும் போது, விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு நமக்குள் எரியவில்லையா கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் சொல்லிக் கொண்டார். அல்லேலூயா. இயேசு 3 வருஷம் ஊழியம் செய்யும்போது யாருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியல. ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்து வந்து எம்மாவுடைய சீசர்களோடு பேசுகிறாரு. இப்போ வசனம் என்ன மாறிச்சு? ஏன்னா அவர் மரித்தவர் உயிரோடு எழுந்ததுனால இப்போ வார்த்தை அக்னியாக மாறியாச்சு. அந்த பூமியில் அக்னி போட வந்தேன், அது பற்றியே எரிய வேண்டும் என்று நான் முழுக வேண்டிய ஒரு பாத்திரம். அதான் முழுக வேண்டியது சிலுவை. முழுகி என்ன பண்ணுறாரு? மரித்து உயிர்த்து எழுந்த பிறகு இப்போ வார்த்தை என்ன மாறிச்சு? எரியக்கூடிய சக்தியாக மாறிச்சு. அதனால தான் வார்த்தை இருதயத்தில் போய் என்ன பண்ணுது? எரியும் போது இருதயத்தில் இருக்கிற 17 பாவங்கள் எரிந்து சாம்பலாகி போய் கீழே விழுது. பாளையத்தை கொண்டு போய் நான் கொட்டிடுறோம். அல்லேலூயா. அதான் லேவியராகம் 6:11 வாசிக்கிறோம். பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன். அடுத்தது, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதின் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதின் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதின் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். அல்லேலூயா. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்னி அவையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய இருதயம் எப்பவுமே எப்படி இருக்கணும்? இதுதான் பலிபீடம். அல்லேலூயா. இந்த பலிபீடமாக இந்த இருதயத்துக்குள்ளே வசனம் என்ன பண்ணோம்? எப்போது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதம் 39 3 வாசித்து பாருங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்போ இருதயத்துக்குள்ள வசனம் என்ன பண்ணோம்? உள்ள கொண்டு போய் வைத்து தியானிக்கணும். இது தியானிக்கிற புஸ்தகம். புரியுங்களா? சங்கீதம் 1:2 நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன பண்ணுங்க? இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற புஸ்தகமா இருக்கிறதுனால எப்படி இருக்கணும்? நீங்க பாக்கியவான் மாற முடியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் இருதயம் எனக்குள்ள என்ன பண்ணோம்? அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, என் நாவினாலே விண்ணப்பம் செய்தேன். அப்போ நீங்க வசனத்தை எடுத்து இருதயத்தில் வைத்து என்ன செய்யணும்? அதை தியானிக்கணும். எத்தனை பேர் தியானிக்கிறீங்க? சிந்திக்கணும். அதான் தியானம். இருதயத்துக்குள்ள 3 விதமான பொருள் இருக்கிறது. ஒன்று நினைவு, சிந்தனை, யோசனை. அல்லேலூயா. இந்த வசனம் உள்ள போன பிறகு அதை என்ன செய்யணும்? சிந்திக்கணும். புரியுங்களா? அதை நினைக்கணும். அதை என்ன பண்ணணும்? யோசிக்கணும். பேதுரு என்ன பண்ணாரு? ஆண்டவர் சொன்ன, நான் மறுதளிக்கவே மாட்டேன் அப்படின்னாரு. ஆனால் ஆண்டவர் சொன்ன, நீ மறுதளிப்பான்னாரு. அப்போ உடனே என்ன பண்ணாரு? சேவல் போகும்போது உடனே பேதுரு வசனத்தை நினைவு கூர்ந்து மனக்கசந்து அழுதான். அல்லேலூயா. அப்போ வசனம் நினைவு கூறும் போது மனது நான் உடையும். உடனே என்ன பண்ணாங்க? அவன் அழுதான். ஆனால் யூதாஸுக்குள்ள வசனம் இல்லாதனால தான், பிசாசுனால தான் அவன் என்ன பண்ணிட்டான்? பிசாசு யூதாசு கொண்டு போயிட்டான். ஆனால் உன் வசனம், உன்னுடைய இருதயத்தில் வசனம் இருந்தால் பிசாசு உன்னை எந்த வழியில் கொண்டு போன நினைச்சாலும் கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. பேதுருக்குள்ள வசனம் இருந்தது, ஆண்டவர் பக்கம் திரும்பிட்டான். ஆனால் யூதாசுக்குள்ள வசனம் இல்லாதனால தான் பிசாசு கொண்டு போயிட்டான். அல்லேலூயா. இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடியே யூதாசு மரித்தான். ஆனால் பேதுரு வசனத்தை நினைவு, நான் மறுதலித்துட்டேன். ஆனால் மனக்கசந்து அழுதுக்கு என்ன காரணம்? வசனத்தை நினைவு கூறுகிறான். சேவல் கூவுன்னு சொன்னார் ஆண்டவர், நீ மறுதலிப்புன்னு சொன்னார். அவன் கரெக்டாக வசனத்தை நினைவு கூர்ந்து மனக்கசந்து அழுதான். அல்லேலூயா. அப்போ உன் இருதயம் உனக்குள்ளே அனலாக இருக்கணும். உன் ஆவி எப்போதும் அனலாக இருக்கணும். உன் ஆவியும் அனலாக இருக்கணும், உன் இருதயம் அனலாக இருக்கணும். அப்போ இருதயம் அனலாக இருக்கும் போது, ஆவி அனலாக இருக்கும் போது, எப்பவுமே நீ ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? கேட்பார். அது மட்டும் இல்லை, 2வதாக நாம் விழித்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. லூக்கா 21:36 வாசிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்போதும் ஜெபம் பண்ணி
விழித்திருங்க. விழித்திருக்கணும். ஒரு 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 ஆடு என்ன செய்யணும், ஒரு மந்தை என்ன செய்யணும், எப்பவுமே நீங்கள் எப்போதும் ஜெபம் பண்ணுறீங்களா பாருங்க. ஜெபம் வந்து உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. வசனம் எப்படி கொண்டு வருதோ நீ ஆண்டவரோடு பேசணும். எத்தனை பேர் ஆண்டவரோடு நான் பேசுகிறேன், 1 மணி நேரம் பேச மட்டும் கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். நான் ஆண்டவரோடு 1 மணி நேரம் பேசுகிறேன். நீங்கள் பேசினா தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஒருத்தரோடு பேச முடியாது, தான் பண்ண முடியாது. டக்குன்னு ஆண்டவராக இயேசு போய் நான் பார்க்க முடியாது. அவரோடு பழகணும். எப்படி பழகணும்? காலையில் எழுந்து அதிகாலை எழுந்து 1 மணி நேரம் என்ன செய்யணும், நீங்கள் தேவனோடு பேசணும். ஏன் பேசணும்? அவர் பரிசுத்தமுள்ள தேவன். நீ பரிசுத்தமாக இருக்கிறபடியால் நீ ஆண்டோடு பேசினா இன்னும் பரிசுத்தம் உண்டாகும். ஒரு குடிகாரனோடு நீ உட்காந்து பேசினாமோ குடிகாரனை போல மாறுவேன். நீ துன்மார்க்கோடு உட்காந்து பேசினா துன்மார்க்கனோடு மாறிடுவேன். அல்லேலூயா. பாவிகளோடு உட்காந்து பேசினா பாவியாக மாறிடுவேன். நீ யாருக்கிட்ட பேசுறியோ அதுதான் உன் வாழ்க்கையினுடைய வரலாறு. புரியுதுங்களா? சும்மா இருக்கிற கணாமனா நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீரழிஞ்சிடும். ஆனால் நமக்கு ஆண்டவர் நித்திய ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார். இதை காத்துக்கொள்ள வேண்டியது யாருடைய கடமை? அவங்க கையில் தான் கொடுத்துட்டாரு. உங்கள் ஆத்மா உங்கள் கிட்ட தான் இருக்கிறது. உங்கள் ஆத்மாவை நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் நீதிமொழி 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பம். புரியுங்களா? அந்த இன்பமாக இருக்கும். உன் ஆத்மா சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், மனமகிழ்ச்சியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஏன்னா உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருன்றார். சரீரம் வேற, ஆத்மா வேற, ஆவி வேற. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டு சொல்றாரு, ஞானம் வந்து இருதயத்துக்குள்ள ஆத்மாக்குள்ளே போன பிறகு அது மனுஷனுக்கு என்ன உண்டாகுது? இன்பத்தை உண்டாக்கி அதை பெற்றுக்கொண்டால், அந்த ஞானத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். புரியுங்களா? ஞானம் சும்மா வராது. வேதம் உன் கையில் கொடுத்துட்டாரு. சாலமோனுக்கு ஆண்டவர் டைரெக்டாக ஞானம் கொடுத்தாரு. அதுக்கு என்ன காரணம்னா, அன்றைக்கி பைபிளே கையில் இல்லை, இன்றைக்கி பைபிளை கையில் கொடுத்துட்டாரு. அதுதான் ஞானத்தின் புத்தகம். இந்த ஞானம் உனக்குள்ளே வரணும்னா நீ அனுதினம் என்ன செய்திருக்கணும்? இந்த ஞானத்தை உள்ளே கொண்டு வரணும். அல்லேலூயா. அப்போ வார்த்தையெல்லாம் ஞானமாக மாறணும். ஒருத்தருக்கு அறிவு எப்படி வரும்? இந்த வேதத்தை அறிகிற அறிவில் வளர வளர தேவ அறிவு வளர்கிறது, தேவ ஞானம் வளர்கிறது. அப்போது ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் உன்னுடைய அது முடிவில் என்ன செய்யும்? உதவும், நம்பிக்கை வீண் போகாது. கரெக்டாக ஆண்டோட வரிகளை போயிடுவேன். அதான் நம்பிக்கை. அதாவது உன் முடிவுனா அன்றைக்கி ஒரு நாள் மரணம் சந்திக்கும். இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேருமே 2050 வரும்போது, இன்றைக்கி எனக்கு 61 வயசு, 2050 வரைக்கும் நான் இருப்பேனா இருக்கமாட்டேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் கண்ணை மூடனா எங்கே போய் நிற்கணும்? தேவதூதர் வந்து அழகாக கொண்டு போய் இலைப்பாறுதல் 3வது வானத்தில் பேரடஸ் என்ற ஒரு இடத்துல நம்மை கொண்டு போய் என்ன செய்வார்? இலைப்பாறுவோம். மனசுக்கு நம்ம கிறிஸ்துவர்களுக்கு மரணம் வந்து மரண சந்தித்திற்கு நம்மளை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க சரீரத்தை. நம்ம அங்கே இருக்க போகிறது கிடையாது. ஆனால் ஆத்மா தான் எங்கே போனோம்? இந்த உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டு புதிய சிருஷ்டிப்பின் சாயல் அடைந்து மரபு சாயல் அடைந்து கிறிஸ்தை போல போய் என்ன செய்வான்? அந்த இலைப்பாறுதல் போய் நம்ம இலைப்பாறுவோம். அல்லேலூயா. இலைப்பாறுதல் என்பது எதை குறிக்குதுன்னா, உனக்கு ஒரு ரெஸ்ட் அண்ட் பீஸ்ன்னு சொல்கிறேன்ல, உனக்கு ஒரு ரெஸ்ட். நீ இந்த பூமியில் அதிகமாக ஜெபம் பண்ணியிருக்கிற, ஆண்டவருக்கான நேரத்தை அதிகமாக ஒதுக்கி இருக்கிற, அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கிற. அதனால தான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே இலைப்பாறுதல் குறித்து ஆண்டு பேசுகிறாரு. வாசிங்க. ஏனெனில் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஏனெனில் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசித்தவன், அவருடைய இலைப்பாறுதல் யாரெல்லாம் போவாங்கன்னா, தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை என்ன பண்ணோம்? முடித்து ஓய்ந்திருப்பான். நீங்கள் வந்து ஜெபம் பண்ணாமல் தூங்காமல் ஜெபம் பண்ணாமல் ஆலயத்துக்கு வராமல் ஆலயத்தில் எந்த உபவாசத்தில் கலக்கலை, எந்த ஒரு இரவு ஜபத்தில் கலக்கிறதில்ல, அப்படி வேலை நீ ஓடி இருந்தீங்கன்னா இந்த இலைப்பாறுலாம் போகவே முடியாது. நான் எழுதி கூட உங்களுக்கு கொடுக்குறேன், வச்சுங்க. ஒரு நாள் நம்ம சந்திப்போம் பரலோகத்தில். அன்றைக்கி நியாயத்தீர்ப்பு நாள் வரும். ஆண்டு கேட்பார், சும்மா பிரியாசன்றது நீ செய்கிற வேலை.
வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக பின்பு கேட்டேன். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அங்க என்ன பண்றாரு? தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து. அப்ப நீங்க பிரயாசம் பண்ணணும். நான் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 40 வருஷம் வேலை செய்தேன். ஆனால் 23 வருஷம் ஊழியம் செய்தோம் வேலை செய்துக்கிறேன். அல்லேலூயா. 40 பகல் கண்மூடி என்ன பண்ண சாப்பிடாமல் தூங்காமல் செபித்து இருக்கிறோம். இதே பட்டணத்தில் இருந்து வேலை செய்து கொண்டே 40 நாள் என்ன பண்ணோம். எல்லா லீவுகளும் பரலோகத்தில் சேர்த்துட்டோம் கொண்டு போய். ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 52 சண்டே கிடைக்குது. ஒரு வருஷத்துக்கு 52 சாட்டர்டே கிடைக்குது. ரெண்டுத்துக்கு கூட்டினா 104 நாள். அல்லேலூயா. 30 நாள் இஎல் ஒரு லீவு கொடுக்குறாங்க. இஎல்னு ஒரு லீவு. அதை கூட்டம் எவ்வளோ ஆகுது? 134 நாள். அல்லேலூயா. கூடவே நமக்கு 16 நாள் கவர்மெண்ட் ஹாலிடே வருகிறது. புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் சொன்னால் அது 24 நாள் வருகிறது. நமக்கு 16, எங்களுக்கு 16 கிடைச்சது. எத்தனை கணக்கு? 150 நாள். அல்லேலூயா. 10 நாள் சிக் லீவ் கிடைக்குது. அதையும் தூக்கி இதில் போட்டோம். 160 நாள். அதுக்கு பிறகு ஆண்டவர் எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? சிஎல் ஒரு 10 நாள், 170 நாள். இதெல்லாம் எடுத்து என்ன பண்ண ஒரு வருஷத்தில் பாதி வருடத்தை என்ன பண்ணிட்டோம். கர்த்தருக்கென்று தேசமுங்கும் போகாத, இந்தியாவில் போகாத இடம் கிடையாது. தமிழ்நாட்டில் போய் ஜெபிக்காத மாவட்டம் கிடையாது. எல்லா ஸ்டேட்லேயும் ஜாம் பண்ணிட்டோம். எல்லா மாவட்டத்திலும் போய் ஜாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுக்கு என்ன? அது 2 பிள்ளைகளை இழந்து ஒரே நாளில் 10 வயசு குழந்தைய 6 வயசு மகளை 2 பிள்ளைகளும் ஒரே நாளில் என்ன ஆயிடுச்சு. ஜம்மு காஷ்மீரில் எங்களுடைய பிள்ளைகள் ஒரே நாளில் தண்ணியில் அழைச்சிட்டு போயிட்டாங்க. என்னுடைய மனைவி 66 கிலோ இருந்தாங்க, 28 கிலோ வந்துட்டாங்க. அழுது சாகிற நிலையில் அவங்க போயிட்டாங்க. ஒரு உலகத்திலே கடவுள் யாருன்னு கேட்டேன். ஆண்டவராக இயேசு எனக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. என் வேலையை எழுதி கொடுத்துட்டு நாங்கள் சொந்த ஒரு அரக்கோணம் வந்துட்டோம். அல்லேலூயா. இங்கே ஆவடியில் நான் பஸ் இறங்கி ஆவடி பக்கம் போகும்போது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்னு ஒன்று இருந்தது. 5 ரூபாய்க்கு வாங்கி அதில் பார்த்தா ஒரே ஒரு வேக்கண்ட் இருந்தது. அந்த வேக்கண்ட் என்ன பண்ணியாச்சு? ஜோமன் ஆண்டவர் சொன்னார், இந்த வேக்கண்ட்டை உனக்கே நான் தரேன் அப்படின்னாரு. அந்த வேக்கண்ட்டை ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த வேக்கண்ட்டு ஆவடி சிவிஆடியில் ஆண்டவர் எனக்கு ஒரு 25 வருஷம் வேலை செய்யபடி கிருபை செய்தார். அல்லேலூயா. 25 வருஷம் ஆண்டு பாருங்கள். எங்கேயோ நான் வந்தேன், ஆவடியில் இறங்கி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ட்ரெயின் ஏறி அரக்கோணத்துக்கு போனோம். ஆனால் ஆவடியில் எனக்கு என்ன இருக்குது? அழகான ஒரு ஆலயத்தை தேவன் கொடுத்தார். ஆவடியில் அங்கே போனோம். பெங்களூரில் 7 வருஷம் கரஸ்பாண்டில் பிஹெச்டி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அப்புறம் உலகம் எங்கே போய் என்ன பண்ணோம்? இந்தியா ஃபுல்லாக போயிட்டு ஊழியம் செய்துட்டு வந்திருக்கிறோம். 8000 பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர்? அப்போ தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரிகள் அவர்களோடு கூட போகும். திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லி. உங்க கிரிகள் என்ன? நீங்க என்ன பிரயாசப்பட்டீங்க? ஆண்டு கணக்கு கேட்பாரு. 2 Corinthians 5:10 நீங்க வாசித்து பாருங்க. கணக்கு வருது பாருங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். என்ன சொல்றாரு? சரீரத்தில் அவனவன் நன்மைக்காவது இருக்கிறங்க அவனவன் செய்த நன்மைகள். நீ லேட்டா வர பாருங்க, அதை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவாரு. இந்த வருஷத்துல இந்த மாதம் 9ஆம் மாதம் 1ஆம் தேதி காலையில் நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது 8 மணிக்கு ஆலயம். அல்லேலூயா. 8 மணிக்கு ஆரம்பிக்கும் போது நான் எத்தனை மணிக்கு இங்கே வந்தேன் தெரியுங்களா? 7:15 இங்கே வந்துட்டோம். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்? வந்து ஜெபம் பண்ணிட்டு தான் இங்கே வரோம். அப்போ என்ன கணக்கு? ஆண்டவர் சொல்கிறார், நீ லேட்டாக வந்தால் அதை எழுதுவார் ஜீவ புஸ்தகத்தில். புரியுங்களா? உன் மனசில் தப்பான எண்ணம் கொண்ட அது எதில் எழுதுவார்? ஞாபக புஸ்தகத்தில் எழுதுவார். புரியுங்களா? உன்னுடைய ஆவிலை செய்ததை அவர் என்ன பண்ணுவார்? ஜீவ புஸ்தகத்தில் என்ன பண்ண ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகம் எழுதி விட்டுருவார். அப்போ சொல்கிறார் பாருங்க, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. தீமை என்ன? நீங்கள் வந்த லேட் அதில் இருக்கும். புரியுங்களா? நீங்கள் வந்து பைபிள் இல்லாத வந்தீங்க அதில் இருக்கும். நோட்ஸ் எடுக்காது இருந்தீங்க அது இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? நீங்கள் மெய்ப்பெரு கீழ்ப்படியாக இருந்தால் அது இருக்கும். நீங்கள் உபவாசத்துக்கு வராத அது இருக்கும். இரவு ஜபத்துக்கு வராத அது இருக்கும். அப்போ கேட்பார் ஆண்டவர், நான் ஆண்டவரே என் வேலையில் ரொம்ப வேலை பிஸியாக இருந்தேன், நான் உபவாசம் வர முடியல. நீ என்கிட்ட கேட்டியா? ஜெபம் பண்ணியா? சர்ச்சில் ஒரு உபவாசம் நடக்க போது நீ என்கிட்ட கேட்டியா? நான் உனக்கு மேனேஜரோட நான் பேசுவோம்ல. ஆண்டவர் பேசுவார், பேச மாட்டாரா? இந்த உலகத்துக்கு தலைவர் யார்?
இயேசு தான் தலைவர் என்று லூக்கா கொலோசியர் 2:10 வாசிக்கிறோம். புரியுங்களா? இந்த உலகத்துக்கு தலைவர் அவராக இருக்கனால உனக்கு நீ பேசணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த வேலையில் எனக்கு இந்த இவ்வளோ ப்ரெஷராக இருக்கிறது, எனக்கு வேற ஏற்ற வேலை கொடுங்கன்னா கொடுத்துருவார். பூமி அவருடையது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமியில் வானத்து சகல அதிகாரம் இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு, நமக்கு உதவி செய்யறதுக்காக. அவரிடத்தை கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. அப்போ பாருங்க, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி. இங்கிருந்து 3ஆம் வானத்தில் நடு மையத்தில் நிற்போம் ஆண்டவர். நடு மத்திய ஆகாயத்தில் நிற்கும் போது நியாயத்தீர்ப்பு நடக்கும் மனவாட்டிங்க நமக்கு. அப்போ சொல்ல இயேசு கிறிஸ்துக்கு அது சொல்ல நாம் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்து அத்தனை பேருமே கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். புரியுதுங்களா? நம்ம போய் நிற்க போகிறாங்க. அப்போ சொல்லுவார் ஆண்டவர், உன் மேலே வஸ்திரம் இருந்துச்சு, அந்த வஸ்திரம் எங்கன்னு கேட்பார். நான் ஒரு வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தினேன்னு அதை இழந்து வந்து நிற்கிறேன்னு சொல்லி, வஸ்திரம் இல்லாத இவன் இந்த இடத்துக்கு ஏன் வந்தான்னு சொல்லி கையங்கால பிடிச்சி அங்கே போடுவார். அங்கேருந்து அப்படியே தள்ளுவார். புரியுங்களா? எங்கேருந்து தள்ளுவார்? நடு வானத்திலேருந்து எடுத்து வந்து எங்கே போனால் நரகத்தில் தள்ளுவார். அப்படின்னு ஒரு மனுஷன் போய் அங்கே மாட்டி சிக்கி கீழே வரான். இங்கேயே மன்னிப்பு கேட்க வேண்டியது இங்கே தான் நம்மளை சரிப்படுத்துகிற நேரம் சபை. தேவனுடைய ஆலயம் தான் அது நமக்கு ஒர்க் ஷாப் மாதிரி. இந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம வந்துட்டோம். இருக்கிற பாவம் அப்படியே சுமந்துக்கணும் உட்காந்து இருக்கக்கூடாது. தேவ பாத்திரத்தில் உட்காந்து டைம் எடுக்கணும். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். எப்போ பார்த்துப்பார்? இப்போ பார்த்துப்பார். ஆனால் நியாயத்தீர்ப்பில் என்ன பண்ண மாட்டார்? அங்கே வந்து நீதிபதியாக உட்காருவார். அங்கே ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக வரும். பிசாசு கரெக்டாக கூட நிற்பான். நின்று என்ன சொல்லுவான்? இவரை நான் தான் என்ன பண்ண குடிக்க வச்சேன், சிகரெட் பிடிக்க வச்சேன், லேட்டாக வர வச்சலாம் நான் தான் செய்திருந்தேன், இவன் எப்படி பரலோகத்துக்கு போவான்? அப்போ உலகிற மக்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போகணும் பிசாசு என்ன பண்ணுவான்? ஜட்ஜிக்கு பக்கத்தில் இருந்து பேசுவான், வக்கீலாக இருந்து. புரியுங்களா? நான் இவனை ஃபுல்லாக சபையில் எப்படி உட்கார வச்சேன்? பைபிள் இல்லாத உட்கார வச்சேனே, வசனம் இல்லாத எழுதாத உட்கார வச்சேனே, என் பழக்கத்தில் தான் அவனை நடத்தின்னு வந்தேனே, எப்படி நீ பரலோகத்துக்குள்ளே கொண்டு போக முடியும்னு அவன் நின்று கேட்பான். அப்போ என்ன சொல்லுவார்? ஆண்டவர் நீதிபதி, அவர் அநியாயம் செய்ய மாட்டார் அந்த இடத்துல. இங்கே நீ அநியாயம் செய்துட்டு வந்து உட்காந்தாலும் இப்போ நீதிபதி கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை குற்றங்களை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிச்சிடுங்க, நான் லேட்டாக வந்தது மன்னிச்சிடுங்க, நான் வந்து வசந்தம் எடுக்காத மன்னிச்சிடுங்க, நான் எழுதாத மன்னிச்சிடுங்க, நான் உபவாசத்துக்கு வராது மன்னிச்சிடுங்க, நான் ஆலயத்துக்கு ஒரு வாரம் வருவேன், அந்த திருவந்தாண்டிக்கு தான் நான் வருவேன், மீதி 3 வாரம் நான் வரதே இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, எனக்கு நேரம் என்னை அறியாத இருந்தேன் அப்படின்னு கேட்டு என்ன பண்ண வாயில அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. அதான் நீ சொல்ல பாருங்க, சரீரத்திலும் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம எல்லாரும் என்ன பலனு? தீமை செய்திருந்தா அதுக்கு தக்க பலன் கிடைச்சிடும், நன்மை செய்தால் அது தக்க பலன் கிடைக்கும். நீ நன்மை ஆத்மா ஆதாயம் செய்தியா, ஆத்மாவுக்கு என்னை பற்றி சொன்னையான்னு கேட்பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாத ஆண்டவரே, என்னை பரலோகத்தில் கொண்டு போய் வச்சுங்க மனவாட்டி அப்படின்னு ஆண்டு வைப்பாரா? புரியுங்களா? ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிவிட்டு 1 வருஷம் வரைக்கும் ஆளே காணாது இருந்தாங்க. போய் அப்புறம் எங்கெங்கோ போய் அவங்க உலகம் சுற்றிட்டு வந்து அப்புறம் மாதிரி நீ உனக்கு நான் மனைவி அவரான்னு ஏற்றுப்பாரா? கணவர் ஏற்றுக்க மாட்டார். அதே போல் தான் ஆண்டவர் மனவாட்டி ஊரெல்லாம் சுற்றிட்டு அவர் வேலை செய்யாமல், மணவாளனுடைய வேலை செய்யாமல் லாஸ்ட்டில் வந்து நான் உனக்கு மனவாட்டின்னு கேட்ட ஏற்றுப்பாரா? உன்னை ரட்சித்து சபையில் உட்கார வச்சார். ஆனால் நீ ஆலயத்துக்காக என்ன செய்தாய்? புரியுங்களா? நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸ்கேன் போட்டு ஆண்டவர் காட்டுவார். புரியுங்களா? நாம் என்ன செய்கிறோம், இருதயத்தின் அத்தனை நினைவுகளையும் பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டது பிரசங்கி 11ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசித்து 9-10 வாசிங்க. வாலிபனே, உன் வாலிபன் நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளும் உன் கண்ணின் காட்சிகளும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அப்படின்னா சொல்றாரு, வாலிபனை நம்ம இருக்கிற எல்லாமே யாரு? வாலிபர்கள். உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிபன் நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளையும் கண்ணின் காட்சிகளையும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை எங்க கொண்டு வருவார்? நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதுக்கு முன்னாடி நீ ஆண்டவர் அறிஞ்சிக்கோ. அல்லேலூயா. அடுத்த வசனம் நான் சொல்றது பாருங்க 10. நீ உன் இருதயத்தில் இருந்து பாருங்க, நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. அடுத்தது பாருங்க, நீ உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகளை அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும்
நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். அடுத்தது 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 12 2வது வசனம், கடைசி 2 வசனம் வாங்கி செய்ப்போம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் பாருங்க, ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும். அந்தரங்கனா நீங்க மனசுல வச்சு எதனா செய்றீங்க பாருங்க. இது மேய்ப்பருக்கு தெரியாது, பாஸ்டாமா தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். புரியுங்களா? அதனால தான் சொல்றாரு, நீங்க பரலோகத்துக்கு போகும்போது உங்க கிரியை கூட போவோம், எதுவுமே போவாது. ஆனா நீங்க என்ன அந்த பூமியில ஆண்டவருக்காக செய்து அந்த கிரியை மட்டும் தான் போவோம். அல்லேலூயா. அதனால தான் நம்ம வாசித்த 14-13 அவருடைய கிரியை போகும். அதனால நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான எல்லா காரியங்களையும் ஒரு நாள் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார். அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பில் நம்ம நிற்க போகிறோம். நிற்கும் போது நீ பரிசுத்தவானாக தான் இருக்கணும், நீதிமானாக இருக்கணும், நீ அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கணும், ஜெபித்து இருக்கணும். ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ணால் ஆத்மாவுக்கு கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்காக காணிக்கை தசபாகத்தை நீ கொடுத்துருக்கணும். கர்த்தருக்காக வைராக்கியமாக 1 மணி நேரமாவது சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து எழுதியிருக்கிறார். இந்த கிரியை, இந்த கிரியை யாரோட போவோம்? அங்கே லாஸ்ட் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க 22ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். வெளிப்படுது. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமயமாய் இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி, கிரியை அவனவனுடைய கிரியை, அவனவன் கிரியைக்கத்தக்க அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். புரியுங்களா? அப்போ ஆண்டவர் வரும்போது உங்களுடைய கிரிகள் அங்கே போவோம். அல்லேலூயா. பலன் அவர் தான் கொடுக்கணும். அதனால தான் நியாயத்தீர்ப்பு நிற்கிறன்றாரு, ஜட்மெண்ட் பண்ணுறது அவர் தான். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கண்ணு முடிக்கி நாங்கள் போய் நிற்கலாம் முடியாது. ஆத்மா போய் நிற்கும் ஸ்டாண்டர்டாக. அல்லேலூயா. அந்த ஆத்மா ஜட்மெண்ட் பண்ணவருக்கு தான் அது நரகத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகக்கூடாதுன்றது ஆண்டவர் ஜட்மெண்ட் பண்ணுவார். அங்கெல்லாம் ஆள் சேர்க்குற வேலை ஆண்டவர் செய்ய மாட்டார். இங்கே தான் வந்து அவருடைய ரத்தத்தை என்ன செய்திருக்கிறாரு? கல்வாரி சிலுவையில் 6 மணி நேரம் ரத்தத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? தொங்கியிருக்கிறார் சிலுவையில். 6 என்பது மனுஷனுடைய நம்பராக இருக்கிறது. மனுஷனை கர்த்தர் 6ஆம் நாள் படைத்ததுனால 6 அறிவு உள்ள மனுஷன், 6 அறிவுள்ள மனுஷனுக்காக என்ன செய்தார் ஆண்டவர்? 6 மணி நேரம் சிலுவை தொங்கி என்ன பண்ணியிருக்கிறாரு? காலை கரெக்டாக என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்? அந்த நேரத்தில் 3 மணி 10 அதாவது 12 மணி, அதாவது 9 மணிக்கு சிலுவையில் ஏறி மாலை 3 மணிக்கு என்ன பண்ணார்? 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கியிருக்கிறார். யோசித்து பாருங்கள், நம்மளை கட்டி ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு தொங்க முடியுமா? கை கால்லாம் எப்படி கையில் வந்து எவ்வளோ பேர் ஆணி குத்துறாங்க. இந்த ஆணி எதுக்காக? நம்முடைய சாபங்களுக்காக. அவருடைய ரத்தம் எதுக்காக? நம்முடைய பாவங்களுக்காக. அல்லேலூயா. அவருக்குள்ளே வந்த ஜீவ தண்ணீர் எதுக்காக? நம்முடைய ஆத்மா சுத்திகரிப்புக்காக. அவருக்குள்ளே இந்த ஆவி எதுக்காக? நம்முடைய ஆவியை சுத்திகரிப்பதுக்காக 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி இருக்கிறாரு. யோசித்து பாருங்கள், யாருக்காக? நமக்காக தொங்கி நம்மளை ரட்சித்து சபையில் எப்படி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. இங்கே வந்து நம்ம சோம்பேறி மாதிரி வந்து உட்காந்துட்டு போயிடக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? எப்போ அலாற்றாக இருக்கணும், புத்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும், ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும், தேவ பயத்தோடு வாழணும், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக வாழணும். புரியுங்களா? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவளாக வாழணும். ஜெபம் என்ன பண்ணுறோம்? எது இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லணும். என் குற்றங்கள் குறைகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த காலத்தில் போய் என்ன பண்ணோம்? வீட்டை பூட்டி என்ன பண்ணோம்? நீயும் ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பாரு. நீ கஷ்டம் உன்னுடைய எல்லா மேட்டரா இருந்தாலும் போயிட்டு என்ன பண்ணு ஆண்டவருக்கு சொல்லுங்கம்மா. உங்களுடைய என்ன கஷ்டம் இருந்தாலும், உங்கள் வீட்டுக்காரர் அடிச்சிருக்கலாம், உங்கள் மனைவி உன்னை திட்டி இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர் உன்னை திட்டி இருக்கலாம், இல்லை உனக்கு வேலை மேலே நிறைய பேர் டச்சப் பண்ணியிருக்கலாம், இல்லை காலேஜில் உனக்கு வந்து பலவீனப்படுத்தியிருக்கலாம், உனக்கு விரோதமாக பல பேர் எழும்பி இருக்கலாம். ஆனால் நீ 1 மணி நேரம் என்ன செய்திருக்கணும்? 2 ஹவர் 40 நிமிஷம் 1 மணி நேரமாவது அங்கே என்ன பண்ண? நீ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள்ள என்ன பண்ணோம்? பிரவேசித்து கதவை பூட்டிட்டு கர்த்தருக்கு நேராக போய் நிற்கணும். உன்னிடத்தில் இருக்கிற அத்தனை என்ன பண்ணோம்? A to Z என்னென்ன கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தெரிவிச்சணும். ஒவ்வொரு நாளும் தெரிவிக்கணும்.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்றைக்கி நான் இந்த 30 நாள் இருப்பேனா இருக்க மாட்டேன் நமக்கு தெரியாது. ஆனால் 30 நாள் இருக்கணும் இருக்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும். ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை ரட்சித்து கொள்ளுங்க, என் குடும்பத்தை ரட்சித்து கொள்ளுங்க, நான் போகலை வருகலை எங்கெல்லாம் நான் போகிறனோ உங்களுடைய பாதுகாப்பு என்னோட இருக்கணும்னு சொல்லி கர்த்தருக்கு என்ன பண்ண போயிட்டேன், நீ சமர்ப்பிக்கணும், நீ சொல்லணும் ஜெபத்தினால. இது இலவசம். ஜெபம் பண்ணுறதுக்கு அழகு தேவையில்லை, ஜெபம் பண்ணுறதுக்கு படிப்பு தேவையில்லை, ஜெபம் பண்ணுறதுக்கு இந்த வஸ்திரம் போட தேவையில்லை. ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண, வாயும் இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் போதும். உன் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும், வாய் சுத்தமாக இருந்தால் நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிடம் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி, ஆண்டவரே இன்று நம் திருவிருந்தில் கலந்து கொள்ள போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறாரு. நாம் செய்த தவறுகள் எது இருந்தாலும் கர்த்தர்கிட்ட சொல்லணும். புரியுங்களா? இப்படியே நிர்விசாரமாக போயிடக்கூடாது, இருதயத்தை கடினப்படுத்தின்னு போயிடக்கூடாது. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ சொன்னாலும் தன் இருதயத்தை கடினப்படுத்துவாங்க. நீ கடினப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? அது நஷ்டத்தில் உண்டாயிடும். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் ஒரு நாள் தேவன் பக்கம் திரும்ப முடியாது. உன் இருதயத்தை கடினப்படுத்திக்காதீங்க. ஆண்டவரே என் இருதயத்தை லகுவாக மாற்றுங்க, இந்த வசனத்தின்படி மாற்றுங்க. உம்முடைய இளைப்பாறுதல் நான் வரணும், என்னுடைய பிள்ளைகள் வரணும், என் சபை வரணும். என்னுடைய சபைக்குள்ளே ஒருவரும் கெட்டுப்போக தேவ சித்தம் அல்ல, எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வரணும். ஆண்டவன் கேளுங்க, ஆண்டவரே குற்றம் குறைய மன்னி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நீங்கள் வாரம் ஃபுல்லாக எதை செய்தாலும் கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் தெரியாது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சொல்லி வாயை திறந்து அவங்க வாயில் அறிக்கை செய்யணும். மிக மிக முக்கியன்றதுன்னா உன் வாயில சொல்லணும். உன் இருதயத்தின் நிறைவு ஆண்டோட பேசணும். ஆண்டவரே என் குறையை மன்னிச்சிடுங்கப்பா, என் கணவரை திட்டிட்டு வந்திருக்கிறேன் மன்னிச்சிடுங்க, என் மனைவியை திட்டிட்டேன் மன்னிச்சிடுங்க, என்னுடைய பிள்ளைகளை திட்டி இருக்கிறேன் மன்னிச்சிடுங்க, நான் கடனை வாங்கி 1000 பொய் பேசியிருக்கிறேன் என்னை மன்னிச்சிடுங்கப்பா, ஆண்டவரே மன்னிச்சிடுங்க. இந்த நாள் நல்ல நாள், இந்த செப்டம்பர் மாதம் இந்த 1ஆம் தேதி உங்களுடைய பாதத்தில் வந்து நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். சரீரத்தில் ஆத்மாவில் இருதயத்தில் செய்த தக்க பலனை அடைவார்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு குற்றம் குறை எது இருந்தாலும், ஆண்டவரே நான் தெரியாத இதை பிடித்தேன், இதை குடித்து விட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பான காரியத்தில் போய்விட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்று கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டியது இப்போதான் அவனுக்கு நேரம், இதுதான் சமயம். இந்த சமயத்தில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, இன்னிலிருந்து நான் ஒரு பொருத்தனை பண்ணுகிறேன், என் சபையில் வந்து நேரத்தோடு நான் வருவேன், ஜபத்துக்கு கரெக்டாக வருவேன், உபவாசத்தில் கலந்து கொள்ளுவேன், இரவு ஜபங்களை கலந்து கொள்ளுவேன், சபையில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அதுக்கு ஓடி வருவேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன், ஆண்டவருக்காக வைராக்கமாக எழும்புவேன், ஆத்மா ஆதாயம் செய்வேன், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நான் கர்த்தருக்காக கிரியை செய்வேன், பிரியாசப்படுவேன். லாலா ஹரிகாரா பாலா ஷக்கா ராதினிகாராபா. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே இறங்கி வருகிறது, உங்களை தொடுகிறது. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது மகளே, மகனை உன்னை தொடுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றிலிருந்து நீ ஒரு பரிசுத்தவான், நீ பரிசுத்தவான், நீ பரிசுத்தவானா இருக்கணும், நீதிமானா இருக்கணும், நீ நீதிமான், நீ உண்மை உள்ளவன், நீ நீதிமான். ஓ ரீகாலாபா ராதனகாலாபா, என் குறைகளை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என்னை என் பிள்ளைகளை மன்னியும், என் மனைவியை மன்னியும், கணவனை மன்னியும், என் சபையை மன்னியும். ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. உன் திருவரந்தில் கை வைக்கிறதுக்கு முன்பாக என்னை கையை பரிசுத்தமாக்குங்க. இந்த கையை அடித்தது இந்த கையில் அரவணைக்கிற கையா மாறட்டும், இந்த கையை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. உன் கால் பரிசுத்தமாகட்டும். போகாத இடத்துல நீங்கள் போயிருக்கலாம், மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பக்கமாக திரும்பி வந்துருங்க, திரும்பி வந்துருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் அதிசயம் உள்ளவர், அவர் நேர்த்தியானவர், நீதிமான், அவர் நீதி உள்ளவர், அவர் தான் நியாயாதிபதி, அவர் தான் சர்வ வியாபி, அவர் தான் சர்வ ஞானி, அவர் தான் சர்வ வல்லவர். உம்மை நேசிக்கிறார், அவர் நேசிக்கிறார். உன் குற்றங்களை அவர் மன்னிக்கிறார். ரபா லாஷாக்கா ராதா ராதா லபா இக்கராத எல்லா வாயை திறந்து ஒரு நிமிஷம் அன்னை பாசினால, நல்ல அன்னை பாசினால ஆண்டவருடைய கேளுங்க. ரபாலா ஷக்கா ராதா ராதா ரபாலா இ கராத நிகரபா இ வரபதி நிகரபா ஷக்கரா தினிகர தினிகர பல பரபலா இ கராதி நிகரபா. ஒரு அக்னி அபிஷேகம், ஒரு அக்னி அபிஷேகம், சுட்டரிக்கிற அபிஷேகம், பலவீனத்தை உண்டு பண்ணுகிற அந்த பலவீனத்தை அழிக்கிற ஒரு அபிஷேகத்தை இந்த சபையில ஊற்றுங்க, 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 ஊற்றுங்க. உங்களுடைய பிள்ளைகள் மேல் ஊற்றுங்க, பிள்ளைகள் மேல் ஊற்றுங்க. கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். கபா 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 கபா. எல்லா வாய்த்தந்த கரங்களை தட்டி, ஆண்டவரே என் மேல் இரக்கமாய் இருங்க,
தயவா இருங்க, மன்னிங்க, மன்னிச்சிருங்க. நான் செய்த தவறை ஒப்புக்கொள்கிறேன், ஒப்புவிக்கிறேன். உன் பக்கத்துல, உன் சமூகத்துல தேவனே என்னை மன்னித்து என்னை புதுப்பியும், என் நிர்விசாரத்தை புதுப்பியும், என் அசதியை ஒழித்துவிடும், என் சோம்பேறியை அசதியை ஒழித்துவிடும். கபா நான் பேசாத காரியங்களை பேச இருக்கிறேன். என்னை மன்னிச்சு என்னை பரிசுத்தமாக்குங்க, பரிசுத்த பிள்ளையா மாற்றுங்க, பரிசுத்த நீதிமானா மாற்றுங்க, உண்மையுள்ளா மாற்றுங்க, தேவனுக்கு பயப்படுறவனா மாற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபாலா ஷகலா ரீகராதனா. ஒவ்வொரு மேலும் கர்த்தர் தொடுகிறார். மகளே உன் வியாதி உன்னை விட்டு நீங்கிறது, உன் பலவீனம் உன்னை விட்டு நீங்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் கர்த்தர் இப்போது உன்மேல் பரிசுத்த ஆவி ஊற்றுகிறார். ஓ, எங்க ஆவியர் உண்டோ அங்க விடுதலை உண்டு. இப்போது கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல் என் ஆவியை ஊற்றிருக்கிற மகனே ஊற்றுகிறேன். உன் கடன் பிரச்சனைகளை உன்னை விட்டு நீங்குகிறது. உன் வீட்டு காரியம் உன்னை பரிசுத்தப்படுத்து. கபா ரீகாராபாலா ஷக்கராத நீகாராபா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு வேணும் ஆவியானவர் தன்னுடைய ஆவியை ஊற்ற விரும்புகிறார். பெற்றுக்கொள். கேளுங்க, வாயை தருங்க. நல்லா வாயை திறந்து என்னை நிரப்புக ஆண்டவரே. இந்த பாத்திரம் நிரம்பி வடியிட்டோம். இந்த பாத்திரத்தை உம்முடைய பாத்திரம் ஆண்டவரே. என்னை நிரப்புங்க. என் குறைகளை பார்க்காதீர்கள், என் குறைகளை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க. ஓ ராபாலா ஷக்கா ராதேவிகா ராபா. கர்த்தருடைய மகிமை உங்க மேலே இறங்கி வருகிறது, சுட்டு எரிக்கிறது. மூட்டு வலி உன்னொட்டு நீங்கிறது. மூட்டு வலி, கால் வலி, கை வலி, நெஞ்சு வலி, தலைவலி, எல்லா வலிகளும் உன் சரீரத்தை விட்டு நீங்கிறது. பயப்படாதே. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். உங்க வீட்டுக்கு விரோதமாய் எழுமின எல்லா அந்தகார கிரிகளை, மாய கிரிகளை, தந்திரங்களை, வலு சர்வத்தின் கிரிகளை ஆண்டவர் அழிக்கிறார். கபா. படிக்காத பிள்ளைகள் படிக்கும், நேசிக்காத பிள்ளை நேசிக்கும், கீழ்ப்படியாத பிள்ளை கீழ்ப்படியும். சபைக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாறப்போகிறீர்கள். ரபா ரபா லஷக்கா ரபா. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக இந்த சபையை நடத்துகிற போதகரையும் போதகர் அம்மாவையும் பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. வந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க, வர தடப்பட்ட பிள்ளைகளை பலப்படுத்துங்க. புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருவீராக என்று ஜெபிக்கிறப்பா. நீர் எங்களோடு இணைந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தினால் எங்களை மூடி மறைத்துக்கொள்ள, எங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் நீ மன்னித்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் உம்முடைய ரத்தத்தினாலே, ஜலத்தினாலே, ஆவினாலே, வல்லமினாலே, நாமத்தினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினதுக்காய் நன்றி அப்பா. இனிமேல் எங்கள் கையிலே பரிசுத்தம் அப்பா, எங்கள் கண்களிலே பரிசுத்தம், எங்கள் இருதயத்திலே பரிசுத்தம், எங்கள் நடைகளிலே பரிசுத்தம், எங்கள் உடையிலே பரிசுத்தம், எங்கள் சிந்தனைகளே பரிசுத்தம், எங்கள் குடும்பத்திலே பரிசுத்தம், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தம். ஆண்டவர், இந்த பரிசுத்தத்தை இந்த சபையில கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எல்லாரையும் நீதிமான்களாக வைத்திருப்பதுக்காக நன்றி, பரிசுத்தவான்களாக வைப்பதுக்காக நன்றி, இந்த சபையிலே கீழ்ப்படிப்பதுக்காக நன்றி, சொல்கிறதுக்கெல்லாம் செவி கொடுத்ததுக்காக நன்றி, கவனமாய் கேட்டதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டும் மையப்படுவதாக. நீர் பெரியவர், நீ நல்லவர் அப்பா. அநேகர்கள் பலவீனமா வந்தீங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். உன் வாழ்க்கையில ஒரு நிம்மதி வந்திருக்கிறது. உன் வாழ்க்கையிலே உன் பயத்தின் ஆவி உன்னை விட்டு விலகி போயாச்சு. உனக்காக விரோதமாக எழும்பினவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள், உன்னோட வந்து சேர்வார்கள். இனிமேல் உன் நட்பரா வருவார்கள், உனக்கு உதவி செய்வார்கள். உன்னை வெறுத்தவர்கள், உன்னை விட்டு ஓடினவர்கள் உன் பட்சத்தில் வந்து என்னை மன்னிச்சின மகளே, மன்னிச்சின கணவனே, மன்னிச்சின தகப்பனே என்று சொல்வார்கள். கர்த்தர் உன்னோடு பேசியிருக்கிறார். உன் வருத்தம் கர்த்தருக்கு தெரியும், உன் பாரம் உனக்கு கர்த்தருக்கு தெரியும், உன் சஞ்சலம் கர்த்தருக்கு தெரியும், உன் தவிப்பு கர்த்தருக்கு தெரியும், உன் வியாதியின் வேதனைகள் கர்த்தருக்கு தெரியும், உன் நோய்கள் கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நான் இன்று விடுதலாக்கி இருக்கிறேன். என் கரம் உன்னை தொட்டிருக்கிறது. என் கரத்தின் வல்லமை உன் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஊடுருவி பாய்ந்து இருக்கிறது. காரா லாஷக்கா லாதா ராகா லாபா ஓ ரிகா ராதா நாகா லாபா ராபா. உன்னுடைய எல்லா கோர்ட்டு கேஸுகள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய சஞ்சலங்களை நிர்மூலமாக்கி இருக்கிறார். உன் வேதனை உன்னை விட்டு போயாச்சு. இனிமேல் நீ விசுவாசமாயிரு, தேவனுக்கு பயந்திரு. உன் விசுவாசத்தின்
அந்த பரிசுத்தத்தை நீ எப்போது பெற்றுக்கொள்ள வேண்டும்? உன் போதகர் விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். உன் போதகர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். அது எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கினாலும், எவ்வளோ பெரிய நான் பெரிய வீட்டை கட்டியிருந்தாலும், உன் மேய்ப்பருக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து வணங்க வேண்டும், நடக்க வேண்டும், பயப்பட வேண்டும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆண்டவர் இன்னிலிருந்து உங்களை உயர்த்து போகிறார். இனிமேல் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்வீர்கள். உன் ஜெப ஜீவன் பெருகும். உன் தனிப்பட்ட வாழ்க்கை ஜெபம் பெருகும். நீ ஆலயத்து ஓடி வருவாய். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் இங்கே நடக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலையும் இனிமேல் நீங்கள் ஓடி வந்து தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்து போகிற நேரங்கள் வந்துவிட்டது. கர்த்தர்களுடைய கரத்தில், பலத்த கரத்தில் நீங்கள் அடங்கி இருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம் வந்துவிட்டது. இனி பாவம் உன்னை நெருங்காது, பாவம் உன்னை நெருங்காது, சாவு உன்னை நெருங்காது, சஞ்சலம் உன்னை நெருங்காது, இந்த உலகத்தினுடைய கவலை உன்னை நெருங்காது. கர்த்தர் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறார். கர்த்தர் எல்லாத்தையும் எறிகிறார். ஓ ரிகாராபாலா ஷக்கலா. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு பேசியிருக்கிறேன். உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம்ப்பா. சபைக்கு கீழ்ப்படுகிறோம். நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோமாப்பா. இனிமேல் என்னை நீங்களே வரைந்து கொள்ளும், நீங்களே என்னை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவர். நாங்கள் பேச மாட்டோம், நீர் எங்களோடு பேசுங்க. இனிமேல் நீங்கள் எங்களை நடத்துங்க. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறோம்ப்பா. பரலோகத்தில் எங்களுக்கு ஒரு இடத்தை நீ ஆயத்து பண்ணி வைத்திருக்கிறீர். நாங்கள் எல்லாம் மனவாட்டிகள். இங்கே இருக்கிற ஒரு ஆத்மா கூட கைவிடப்படக்கூடாது. எல்லாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை சுத்திகரித்து கொண்டு தேவனுடைய சபையிலே நீங்கள் நிலைத்திருந்து, தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் விழித்திருந்து அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். கர்த்தர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாகப்பட்டவர்கள், விடாமுயற்சி பண்ணுங்கள், பிரயாசம் எடுங்கள், கர்த்தருடைய பாகத்தில் எப்போது வந்து உட்காருங்கள், கீழ்ப்படிங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற நேரம் வந்துவிட்டது. உன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதனால் ஒரு நாள் ஒருவனை உன்னை எதையும் செய்யவே முடியாது. உனக்கு விரோதமாக யாரும் எழும்பவே முடியாது. உன்னை சுற்றி கர்த்தர் வேலி அடித்திருக்கிறார். ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்கட்டும். எல்லா துதிகன உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் அற்ப பிரயோஜனமல்ல ஊழியக்காரன் நான் பேசினது நீர் ஒருவரே. நாங்கள் கேட்டு உமக்கு அடங்கி இருக்க எங்களை உதவி செய். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஒரு கரங்களை தட்டி தேவ நாமத்தில் கரங்களை நல்ல உற்சாகமாக. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.